ஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான், பட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஒரு பேர் வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பா சொல்ல போகணும் அப்படின்னா ஃபுட்டுல வந்து இப்படியெல்லாம் இருக்கா பேரு, இப்படியெல்லாம் இருக்குமா அந்த டேஸ்ட், இப்படியெல்லாம் ஒரு ஃபுட்டு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு பெயர்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான இந்த ஃபுட்டு நீங்க எந்த கண்ட்ரில எங்க போய் கேட்டாலுமே கண்டிப்பா இது கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ் அப்படின்னா அது வந்து சிக்கன் 65 தான். எதனால அப்படின்னா குழந்தைங்களுக்கே இது ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அதாவது சண்டே அப்படின்னாலே ஒரு பிரியாணி அது கூட காம்போவா சிக்கன் 65 அப்படின்னு வச்சு சாப்பிட்டாதான் அது சாப்பிட்டா மாதிரியே இருக்கும். இன்னைக்கு நம்ம எங்க ஹோட்டல்ல போயிட்டு என்ன நான்வெஜ் சாப்பிட்டாலும், எவ்வளோதான் வெரைட்டிஸ் இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் சிக்கன் 65 இல்லாம யாருமே வந்து ஹோட்டல்ல நான்வெஜ் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு சிக்கன் 65 உலகம் ஃபுல்லாவே ரொம்ப பிரபலமா இருக்கு. பட் அது எதனால சிக்கன் 65ன்னு பேர் வந்தது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு கதையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மையான கதை என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ சிக்கன் 65ன்னு எதனால பேர் வந்தது? சிக்கனை 65 பீஸா வெட்டி போடுவாங்களா, இல்லாட்டி அதுல சேர்க்கக்கூடிய அந்த மசாலாக்கு 65 மசாலாவை சேர்த்து செய்வாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 65வா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்ல போகணும் அப்படின்னா ஹோட்டல்ல இருக்கக்கூடிய மெனு கார்டுல 65வது இடத்துல அந்த கோழி வறுவல் இருக்குமா, சோ அதனால கேட்கறவங்க கோழி 65 அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா, இந்த மாதிரி தான் நிறைய இன்ஃபர்மேஷன் அதை பத்தி வந்துகிட்டு இருக்கு. பட் எல்லாமே ஃபன்னியா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மையான ஸ்டோரி என்ன அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சோ சிக்கன் 65 எப்படி நேம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான்வெஜ்னாலே மெயினா வந்து சிக்கன் தான் இருக்கும். சிக்கன் இல்லாம ஒரு நான்வெஜ் இருக்கவே இருக்காது. சோ அதுக்கப்புறம் தான் மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல சோ எப்பவுமே இந்த கோழியை வந்து நம்ம குழம்பாவே வச்சுக்கிட்டு இருக்கோம், கிரேவியாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து கொஞ்சம் மாத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பீஸா இருக்கக்கூடிய சிக்கன்ஸ் சின்ன சின்னதா கட் பண்ணி அதை எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க யோசிச்சு. சோ இதை யாரு பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே புகாரி ஹோட்டல்ல தான். சோ ஏஎம் புகாரி அப்படிங்கிறவர், அதாவது அந்த ஓனர் தான் இந்த 65க்கு பேரே வச்சிருக்காரு. சோ எதனால அவர் வச்சாரு அப்படின்னா, இதை வந்து அவர் ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டாரு. அதாவது மசாலாலாம் போட்டு கிறிஸ்பியா இதை வந்து கொடுத்துட்டாரு. இது ஹோட்டல்ல வரக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லாருமே இந்த டிஷ்ஷை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மொறு மொறு கோழிக்கறி வறுவல் வேணும் அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த ஒரு பேரே வச்சுதான் அந்த ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணும்போது அதை கேட்டிருக்காங்க. பட் ஏஎம் புகாரி கிட்ட போயிட்டு அவங்களோட ரிலேஷன்ல வந்தவங்க ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து மொறு மொறு கோழி வறுவல்னு எப்படி பேர் வச்சீங்க, இதுக்கு ஒரு நல்ல பேரா நீங்களே வைக்க வேண்டியதானே, ஏன்னா இந்த டிஷ்ஷையே நீங்க தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, உண்மையிலே சூப்பரா இருக்கு, இது வரைக்கும் கோழியில நாங்க குழம்பதான் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம், தொக்கா செஞ்சு சாப்பிட்டுருக்கோம், ஆனா இந்த மாதிரி வறுத்து நாங்க சாப்பிடல, இது ருசியா இருக்கு ரொம்ப அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. சோ அப்ப நம்மளே இதுக்கு ஒரு பேர் வச்சிடலாம், ஏஎம் புகாரி வந்து சொல்லியிருக்காரு. அப்படி அவர் யோசிச்சு வச்ச பேர், அதாவது இது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, இது எப்போ நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 1965 நியூ இயர் பிறந்ததுக்கு அப்புறமா 1 or 2 monthsல தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. சோ அப்பதான் இந்த கோழிக்கறி மொறு மொறு வறுவல் வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு. அப்போ ஒரு பேரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், இப்பதானே 1965 பிறந்திருக்கு, அதனால நம்ம வந்து இதை சிக்கன் 65ன்னு வச்சுப்போம் ஷார்ட்டா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, விளையாட்டா சொல்லியிருக்காரு. சோ அடுத்து ஓகே இதுவே நல்லா இருக்கே, இதையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து அந்த மெனு கார்டுல சிக்கன் 65 அப்படின்னு சொல்லி பேர் சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய அத்தனை பேருமே அந்த சிக்கன் 65ன்னு சொல்லி தான் இது வந்து இந்த மாதிரி பேர் உருவாச்சே தவிர, மற்றபடி இது 65வது இடத்துல மெனு கார்டுல இருந்தது, 65 மசாலாக்கள் இதுல சேர்த்திருக்காங்க, கோழியை வந்து ஃபர்ஸ்ட் 65 துண்டா வெட்டி இதை செஞ்சாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதுதான் ரீசன். 1965ல இது கண்டுபிடிக்கப்பட்டது. சோ அப்ப கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்ன்றதுக்காக சிக்கனோட சேர்த்து 65 இயர்ஸ்ல நம்ம இருக்கோம், சோ அதையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்காங்க. சோ சிக்கன் 65 அந்த பேர் பிறந்ததுக்கான உண்மையான கதையே இதுதான். சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் ஃபுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.